இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், குடும்ப அங்கத்தினர்களை நிர்வகிப்பது யார் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை உலகத்திற்கு சொல்கிறது. நிர்வாகம் கணவராக இருக்கக்கூடிய ஆண்மகன் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்கு 2 காரணங்களையும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவங்க தான் பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க, அவங்க தான் அதற்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டு இருக்கிறாங்க, அந்த சிறப்பும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதற்கு ஏற்றவாறு இன்றைய அறிவியல்லையும் மனிதர்களை ஆணையும் பெண்ணையும் பகுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த தகுதி ஆண்களுக்கு தான் இருக்குது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ யாருக்கு அந்த தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவங்கள நிர்வாகி என்று ஒப்புக்கொண்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்ற ஒரு தன்மை பெண்கள் மத்தியில் வந்துவிட்டது என்று சொன்னால், கணவன்கிறவன் குடும்பத்துடைய தலைவன், அவனுக்கு நம்ம கட்டுப்படணும். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் கூட அந்த நிர்வாகி மேனேஜருக்கு நம்ம கட்டுப்படத்தான் செய்கிறோம், ஒரு முதலாளி கட்டுப்படத்தான் செய்கிறோம். அங்கே போயிட்டு உரிமை சுதந்திரம் யாரும் பேசுறது இல்லை. கட்டுப்பாடு என்பது சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. கட்டுப்பட்டு நடக்கிறது சுதந்திரத்தை பறி கொடுப்பதோ அல்ல சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய ஒரு தன்மையே கிடையாது. கட்டுப்பாடுங்கிறது ஒழுங்குக்காக நாமளா செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு. அப்போ இந்த ஒரு விதியை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நம்ம அறிவியல் ரீதியாகவே நிறைய காரணங்களை சொன்னோம். அதே மாதிரி இந்த ஆண் பெண் 2 பேரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஆணுக்கு தான் நிர்வகிக்கிற தகுதி உரிமை அதிகாரம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ முக்கியமான சான்று என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தம் ஆணுக்கு ரத்தம் இருக்கிறது, பெண்ணுக்கும் ரத்தம் இருக்கிறது. ஆனால் இந்த ரத்தத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஒரு அம்சம் இருக்கிறது. அந்த அந்த அணுக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இவ்வளவு அளவில் இருக்கணும். அதை விட குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அது சோவேம்பாங்க, ரத்த சோகைங்கிறாங்க இல்லையா. சோவேன்னு சொன்னால் அது அவங்க ஆரோக்கியமாக இல்லை, அவங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியாது, நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வரும் என்பது இரத்த சோகைன்ற ஒரு நோய் இருக்கிறது. இதில் கூட எப்படி வேறுபடுத்துகிறாங்கன்னு சொன்னால், அது 13 GMSன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த 13ங்கிற அளவில் இருந்தால் ஒரு ஆண்மகன் இருக்கிறான்னு வைங்களேன், இந்த 13ங்கிற அளவில் இருப்பானே ஆனால் ஆண்மகனுக்கு அது ஒரு பாதிப்பையும், பெண்ணுக்கு அதே 13 அளவுக்கு இருக்குமே ஆனால் வேற ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 13ங்கிற அளவில் பெண்ணுக்கு இருந்தால் அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள், நார்மலாக இருக்கான்னு அர்த்தம். இந்த பெண்ணுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபின்ங்கிறது அந்த 13ங்கிற அளவில் இருக்குமே ஆனால் அவள் கரெக்டு, சோகை இல்லை, சோகைமாங்கல்ல, அந்த ரத்த சோகை அவங்களுக்கு இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே அளவு ஆம்பளை இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு 14 இருக்கணும். ஆம்பளையுடைய பாடியில் ரத்த ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால், பெண்ணுக்கு இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் தான் அவன் கரெக்டாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்? அந்த பாடி இயக்குவதற்கு அந்த ரத்தத்தில் அவ்வளோ அளவு தேவை இருக்கிறது. இவன் ஒரு கடினமான உடம்பாக இருக்கிற காரணத்தினால, தசை அதிகமாக இருக்கிற காரணத்தினால, சிந்தனைக்கு நிறைய எரிபொருள்கள் கலோரி செலவாகிற காரணத்தினால இவனுடைய ரத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு, அது ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய இதயமும் சைஸ் பெருசாக இருக்கிறது, ரத்தமும் கூட என்னவா இருக்கணும்னு கேட்டால் அந்த ஹீமோகுளோபின்கிற அளவு ஆணுக்கு 14 இருந்தால் தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். 14 விட குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அவன் சோகை. பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைக்கு எது சோகைங்கிறமோ அதே அளவுக்கு பெண்ணுக்கு இருந்தால் அது போதும், ஆரோக்கியம், அவள் உடம்புக்கு அதான் கரெக்டான அளவு என்று அதை கூட வித்தியாசம். அப்படி எல்லாம் ஒரு ஆம்பளை 2 ஆம்பளைக்கு இல்லை. ஆம்பளையை பூரா ஆராய்ச்சி பண்ணுறான், பொம்பளை பூரா ஆராய்ச்சி பண்ணுறான். ஏதோ கோடியில் 1 லட்சத்தில் 1 வித்தியாசமாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இதில் கூட இவனுக்கு தேவைப்படுற ரத்தத்தினுடைய அளவு வேறையாக இருக்கிறது, அவளுக்கு தேவைப்படக்கூடிய ரத்தத்தினுடைய ஒரு அளவு வேறையாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஆண் என்பவன் தான் கொஞ்சம் கடினமான சுமைகளை சுமப்பதற்கு தகுதி உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இரத்தத்தாலையும் இதயத்தாலையும் மூளையாலையும் சிந்தனையாலையும் உடம்பாலையும் எதில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த நிர்வாகத்தை சுமப்பதற்கு எல்லாமே சரியாக இருக்கணும். எல்லாம் சரியாக இருந்தால் தான் ஒரு பொறுப்பை சுமக்க முடியும். அந்த தன்மை ஆணுக்குத்தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். தத்துவார்த்த ரீதியாக எடுத்து பார்த்தாலும் ஆணு தான் நிர்வகிப்பதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். தத்துவார்த்தம்னா என்ன? ஒரு குழந்தை உண்டாகுது, கருவறையில் ஒரு குழந்தை உண்டாகுதுன்னு சொன்னால் அந்த குழந்தையை உண்டாக்குவதற்கு ஆணுக்கு பங்கு இருக்கிறது, பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது.
ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரெண்டு பேருடைய சக்தியிலிருந்து தான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறது. இந்த உற்பத்தி ஆகிற குழந்தை வந்து ஆணாக சில நேரத்தில் பிறக்கிறது, சில நேரத்தில் பெண்ணாக பிறக்கிறது. ஆண் குழந்தையும் பிறக்கிறது, பெண் குழந்தையும் பிறக்கிறது. இந்த ஆண் பெண் குழந்தை பிறக்கிறது என்ன காரணம்? அது என்னத்தினால சில குழந்தை ஆணா போய் விடுகிறது, எதனால பெண்ணாக போய் விடுகிறது, அதை எது தீர்மானிக்கிறது, யார் தீர்மானிக்கிறா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா, இப்ப ஆண் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய உயிரணு இருக்கு இல்லையா, அவன் விந்துல இருக்கக்கூடிய அந்த உயிரணுவை எடுத்துக்கொண்டார்கள். அதுவும் குழந்தைக்கு காரணமா இருக்கிறது. இந்த உயிரணு போய் பெண்ணுடைய சினை முட்டையில சேரும் இல்லையா, அந்த சினை முட்டையும் எது காரணமா இருக்கிறது, குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சினை முட்டையிலையும் உயிரணுவிலையும் குரோமோசோம் சொல்லி ஒரு அணு இருக்கிறது. குரோமோசோம்ங்கிற ஒரு அம்சம் அடங்கி இருக்கிறது. இந்த குரோமோசோம்ங்கிறது எவ்வளவு இருக்குன்னு சொல்றான்னு கேட்டா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் 23 ஜோடி இருக்குமா. பெண்ணுடைய முட்டையில் என்ன இருக்கு, 23 ஜோடி குரோமோசோம்ங்கிறது இருக்கும். அந்த குரோமோசோம் என்ன பண்றான்னு கேட்டா வகைப்படுத்துறான். எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் என்று பிரிக்கிறான். இந்த குரோமோசோம்களை எப்படி பிரிக்கிறான், எக்ஸ் என்ற ஒரு அம்சம் பொருந்தியதாகவும் ஒய் என்று ஒரு அம்சம் பொருந்தியதாகவும் ரெண்டு அம்சமா பிரிக்கிறான். இந்த 23 குரோமோசோம்களுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸா தான் இருக்கும். 23 ஜோடி 46, 23 சிங்கிள் அல்ல, ஜோடி ஜோடியா அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஜோடி ஜோடியா சேர்ந்து சரம் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு ரெண்டா சேர்ந்து கொண்டு இருக்கும். அந்த சேர்ந்து கொண்டு இருக்கிறத சேர்த்தா 46 ஆயிரும். இந்த 46மே என்னவா இருக்கும்னு கேட்டா எக்ஸாகத்தான் இருக்கும். இந்த குரோமோசோம் அது மாதிரி ஆம்பளை இருக்குல்ல, ஆம்பளையுடைய உயிரணுவுல வந்து இதே மாதிரி குரோமோசோம் இருக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் இதை 23 ஜோடி தான் இருக்கு. இந்த 23 ஜோடியில 22 ஜோடி வந்து எக்ஸா இருக்கும், எக்ஸாகவே இருக்கும். அந்த ஒரு ஜோடி இருக்குல்ல, 23வது ஜோடி, அந்த ஒரு ஜோடியில ஒன்னு எக்ஸாகவும் ஒன்னு ஒய்யாகவும் இருக்கும். மொத்தம் பாருங்க, ஒவ்வொரு ஆணிட்ட ஒரு 46 இருக்கிறது, ஜோடின்னா 46 ஆச்சுல, பெண்ணிட்ட ஒரு 46 இருக்கிறது. இந்த 46 92ல வந்து 91 வந்து எக்ஸா தான் இருக்கிறது. இந்த ஒன்னே ஒன்று தான் என்னவா இருக்கிறது, டிஃபரெண்டா ஒய்ங்கிறதா இருக்கிறது. இந்த குரோமோசோம்டா என்ன, அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு குழந்தையை தீர்மானிக்கும் பொழுது அப்பா மாதிரியே பாட்டை மாதிரியே அம்மா மாதிரியே பாட்டி மாதிரியே ஒரு குழந்தை வருது. நிறத்தில் வருது, தோற்றத்தில் வருது, சாயலில் வருது, குணாதிசயத்தில் கூட வரும். அதே அப்பனை மாதிரி உரிச்சு வச்சிருக்குன்னா தோற்றத்துலையும் இருப்பான், அதே மாதிரி புத்திசாலித்தனம், அதே மாதிரி முன்கோபம், அதே மாதிரி மடத்தனம், ஏதோ ஒன்று. ஒரு நம்ம தாத்தா ஒன்னான ஒரு முட்டாளாக இருந்தான்னு வைங்களேன், அது மாதிரி பேரன்னு இருப்பான். பெரிய அறிவாளியாக இருந்தான்னு வைங்களேன், நான் கொள்ளு தாத்தா இருந்திருப்பாரு, அது மாதிரி இவனு இருப்பான். இந்த குரோமோசோம் என்னன்னு கேட்டால், இந்த 46 குரோமோசோம்களும் இந்த புரோகிராம்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாயிடம் இருந்து அவள்கிட்ட இருந்து வருது, என்ன வருது, அறிவுக்கு ஒரு ப்ரோக்ராமு, அதுக்குள்ளதான் எல்லாம் எழுதப்படுகிறது. அழகுக்கு, தோற்றத்துக்கு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு விஷயம், ஆரோக்கியத்திற்கு எல்லாம் சம்பந்தப்பட்டதுமே அந்த பாரம்பரியமா மரபு இருக்கு இல்லையா, அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இவனுடைய விந்துல உள்ள அந்த குரோமோசோம்ல எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய குரோமோசோம் தூக்கிருச்சுன்னு சொன்னா இவன் தன்மை அங்க வந்துடும். இந்த 46ல வந்து 4 இதுல இவன் இது ஜெயிச்சிடும், 4 இதுல அவ இது ஜெயிச்சிருந்து வைங்க. இவன் இது எதையெல்லாம் ஜெயிக்கிறதோ அதெல்லாம் இவனுடைய தன்மை பெற்றதாக இருக்கும். அவளுடைய குணம்ங்கிற குரோமோசோம்ல இவன் இது மிகச்சிருச்சுன்னு சொன்னா இவன் குணம் இருக்கும். நிறம்ங்கிறதுல வந்து அவளுடைய குரோமோசோம் மிகச்சிருச்சுன்னு சொன்னா அவன் நிறமாயிக்கணும். நிறத்தை ஏன்னா அவளுடைய இது வலிமை மிக்கதா இருந்து நிறத்தை தீர்மானிக்கிறது இவனுடைய இது பலவீனமா இருந்துச்சுன்னு வைங்க, அது ஜெயிச்சிடும். அப்ப அதனாலதான் என்னவாகிறது, பல பல அம்சங்கள் நீங்க பார்க்கலாம். மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அதுலயே என்ன இருக்கும், கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஆள் மாதிரியா இருக்கும். யாரு 4 தலைமுறைக்கு முந்தி மூத்தா போன தாத்தா மாதிரி இருக்கு. மூக்க பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி இருக்கு, பல மாதிரி இருக்கா இல்லையா. இப்படி பல விதங்கள் வருவதற்கு என்ன காரணம்னா இதுல தான் எழுதப்படுகிறது. இதுல பல விஷயங்கள் எழுதப்படுதுன்னு வைங்களேன். இப்ப ஆணுடைய உயிரணு முட்டை சேர்ந்த உடனே எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை உருவாக போகுது. உருவாகும் பொழுது ஆணு பெண்ணுங்கிற தீர்மானிக்கிறது இருக்குல்ல, பல விஷயங்கள் ஒரு குழந்தை உருவாகிறதா ஆம்பளை பொம்பளைங்கிற மேட்ரு மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை. மூளையை தீர்மானிக்கணும், கண்ணை தீர்மானிக்கணும், காதை தீர்மானிக்கணும், உறுப்பை தீர்மானிக்கணும், இறைச்சியை தீர்மானிக்கணும், ரத்தத்தை தீர்மானிக்கணும், இதயத்தை தீர்மானிக்கணும், குடலை தீர்மானிக்கணும், குணத்தை தீர்மானிக்கணும், பல விஷயங்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது. அதுல ஒரு அம்சம் தான் ஆம்பளைய பொம்பளையானு தீர்மானிக்கணும். இந்த குழந்தைய வந்து
ஆம்பளையா பொம்பளையான்னு தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிக்கிறதா இருந்தா அதை சொல்றான். அந்த 23வது குரோமோசோம் இருக்குத, அதுல ஆம்பளைகிட்ட எக்ஸ் ஒய் இருக்குத, இவங்கிட்ட இருந்து இந்த எக்ஸும் ஒய்யும் போகும் பொழுது எக்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரும்? பெண் குழந்தை ஆயிரும். ஒய் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா ஆண் குழந்தை ஆயிரும். இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தீர்மானிக்கிற எந்த அம்சமும் பெண்ணிடத்துல கிடையாது. இந்த ஒய் என்பது தான் என்ன செய்யறது? ஆனா பெண்ணாங்கிறது மாத்துகிறது. இப்ப பெண்ணிடத்துல எல்லாமே 46 எக்ஸ் ஆக இருக்கிறது. ஆண் இடத்துல 45 எக்ஸ் ஆகவும் ஒன்னே ஒன்று ஒய்யாகவும் இருக்கிறது. ஜோடிங்கிறத நான் டபுளா சொல்றேன். 23 தான் சொல்லுவாங்க, 23 ஜோடி ஜோடின்னு சொல்லுவாங்க. அதனால நான் 46 சொல்லிக்கிறேன். அப்ப 46 எக்ஸுகளும் இங்க ஒரு 46 எக்ஸ் சேர்ந்துன்னு வைங்க, அது பொம்பளை பிள்ளை தான். எக்ஸுக்கு எக்ஸ் சேர்ந்தா என்ன ஆயிரும்? அது பொம்பளை பிள்ளைய ஆயிக்கிறோம். இந்த 46 அவளுடைய எக்ஸ் இருக்கும் பொழுது இவங்கிட்ட இருந்து போற அந்த 46வது ஒய் இருக்குத, அது 45வது எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, ஒய்யும் எக்ஸும் சேர்ந்தா ஆம்பளை பிள்ளை. அதான் ஆணிடம் இருந்து போகக்கூடிய லாஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸும் அவளிடம் இருக்கக்கூடிய லாஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸும் சேர்ந்தால் என்னவாயிரும்? பொம்பளை பிள்ளையாகிவிடும். அவள்கிட்ட உள்ள எக்ஸும் இவன்கிட்ட உள்ள ஒய்யும் சேர்ந்தால் என்னவாயிரும்? அது ஆம்பளை பிள்ளையாயிரும். அப்ப இந்த ஆணா பெண்ணாண்டு ஒரு ஒரு குழந்தைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு தீர்மானிக்கக்கூடிய தன்மையை கூட அல்லாஹ் பிசிக்கலா எங்க வச்சிருக்கிறான்? ஆம்பளைக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு பெண்ணிடத்துல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தீர்மானிக்கக்கூடிய எந்த அம்சமும் இல்லை, டிசைட் பண்ணக்கூடிய இங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல கூட அது சம்பந்தம் ஒரு வசனம் இருக்கிறது. ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி, அவனில் இருந்துதான், ஆம்பளையில் இருந்துதான் அஸ்ஸௌஜைனி அஸ்ஸக்கர வல் உன்ஸா, ஆண் பெண் என்பதை அல்லாஹ் படைக்கிறான். குழந்தையை உருவாக்குறதுல வேண்டாம், ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம். குழந்தைன்னா குழந்தையுடைய கண்ணு, குழந்தையுடைய காது, குழந்தையுடைய மூக்கு, குழந்தையுடைய நிறம், குழந்தையுடைய உயரம், குழந்தையுடைய பாரம்பரியத்தை தீர்மானிப்பதுல பொம்பளைக்கும் பங்கு இருக்கு, ஆம்பளைக்கும் பங்கு இருக்கிறது. ஆனா பெண்ணான் டிசைட் பண்ணக்கூடிய அந்த மேட்டரை கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா ஆம்பளைட்டு தான் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதனால அவனில் இருந்து தான், ரெண்டு பேர்ல இருந்துன்னு சொல்லாம அவனில் இருந்து ஆண்பாளா போட்டு எல்லாம் சொல்றான். அவனில் இருந்து தான் அது சௌஜைனி அது தக்கர உள் உன்சா, ஆண் பெண் என்பதை அல்லாஹ் படைத்தான் என்று 75வது சூறாவுல 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை எதுக்கு இப்ப சொல்றோம்னு கேட்டா, ஏன் அல்லாஹ் படைக்கும் பொழுது அதை ஏன் இங்க கொண்டு வச்சிருக்கிறான்? படைக்கும் பொழுது ஒரு கூடுதல் ஒரு முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுக்குறான். ஆம்பளைக்கு என்ன செய்யறான்? இயற்கையாகவே இந்த கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்காக இது எதுக்கு நீ இதை சொல்றோம்? ஆதிக்கம் செலுத்தி ஒரு மிகைப்படுத்தி பொம்பளை அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லை. ஒரு நிர்வாகம் நடக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு சில தகுதிகள் வேணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் பொதுவாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆண் தன்மை உள்ள இருக்க அந்த தகுதி இறைவன் இயற்கையா படைத்திருக்கு, நம்மளா உண்டாக்கிட்டோம். நம்மளா செய்யற விஷயமா இருந்தா ஒரு நாளைக்கு நீ பண்ணு, ஒரு நாளைக்கு நான் பண்ணின்னு போயிடலாம். நிர்வாகத்தை படைச்சவன் அவன் செட்டப் அப்படி பண்ணியிருக்கோம். நம்ம இயற்கை நம்ம வெல்ல முடியுமா? அல்லாஹ் அமைத்திருக்கிற அந்த செட்டப்பை யாராலும் வெல்ல முடியாது. அப்ப இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இஸ்லாம் என்ன பண்ணுது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, குடும்ப அமைப்புல ஃபர்ஸ்ட் விதி முறை என்னன்னு கேட்டா, ரூல் என்னன்னு கேட்டா, ஆம்பளை நிர்வாகம் பண்ணுவான், ஆம்பளை சொல்றதை பெண்ணு கேட்டு நடக்கணும், கணவன் சொல்வதை பெண்ணு கேட்டு என்ன செய்யணும், நடக்கணுங்கிற அந்த ஒரு இது கேவலமாகவோ இது ஏதோ நம்மளை ரெண்டாம் தரம் ஆக்குறதாகவோ பெண்கள் கருதக்கூடாது. நமக்கு இது சுமை, நமக்கு இது தேவையில்லை, நமக்கு சரிப்பட்டு வராது, அவன் சொல்றதை கேட்டு போயிடுவோம் என்கிற ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் அந்த குடும்பங்களில் எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாம் ஈகோவில் தான் அடிபட்டு போகிறது. குடும்பங்களில் எல்லா பிரச்சனையும் எங்கே வருகிறது? இந்த அடிப்படையான ஒரு மேட்டரை புரிந்து கொள்ளாம, சரி இயற்கையாக அதுதான் இறைவன் படைத்திருக்கிறான், அந்த இறைவனுடைய அந்த நியதிக்கு ஏற்ப நம்ம போயிடுவோம்னு சொன்னவர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில் அதிகமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை உடைக்க யார் நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் என்னவாகிறது? சந்தோஷங்கிற குடும்பங்கிறது நரகமாக மாறிவிடுகிறது. அப்ப இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நீங்க பார்க்கலாம், இந்த வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னொன்று ஆராய்ச்சி பண்றான். ஆணை பெண்ணை ஆய்வு பண்ணும் பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குறைவான எரிபொருளை தான் செலவழிவாங்க. எரிபொருள்னா நம்ம பேட்டரி செலவழிக்கிற மாதிரி மனிதனுடைய எரிபொருள்ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள். இந்த சத்துக்களை அதிகமாக செலவிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளைக்கு அதிகமாக என்னவாயிரும்? அந்த சத்துக்கள் செலவாயிரும். ஏன்னா முரட்டு வேலை செய்யறான். வேலையே செய்யாட்டாலும் இவனுக்கு மூச்சு விடுவதற்கே சொல்றான். ஆம்பளை மூச்சு விடுவதற்கு எவ்வளவு கலோரி செலவாகுமோ அதுல பாதி தான் பொம்பளை மூச்சு விடுவதற்கு வரும். மூச்சு விடுறதுன்னு ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், ஏதோ மூச்சு வருது, மூச்சு விட்டுறோம் இழுக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அதுக்கு ரிஸ்க் எடுக்குதே உடம்பு, அதுக்கு எவ்வளோ பேட்டரி செலவாகும்னு கேட்டால் பொம்பளைக்கு செலவாகிற பேட்டரி விட ஆம்பளைக்கு 2 மடங்கு செலவாகி போயிடும். அப்போ நமக்கு அப்படியே இறைவன் படைத்திருக்கிறான். அதனால தான் பெண்கள் வந்து குறைவான அந்த எரிபொருளில் இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க. ஆனால் சின்ன சின்னதாக செய்வாங்க. ஆம்பளை விட யார் ரொம்ப நேரம் வேலை செய்கிறான்னு பாருங்கள். ஆம்பளை ரொம்ப குறைவாக தான் வேலை செய்வான். பொம்பளை வந்து நிறைய வீட்டில் வேலை செஞ்சால் கூட அதிகமான வேலை ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் பெரிய பெரிய வேலைகளை அவங்களுக்கு செய்ய முடியாது. பெரிய பெரிய வேலையை, கடினமான வேலையை வந்து ஆம்பளை செஞ்சிருவான். அவங்க பெண்கள் ஆனால் தொடர்ச்சி அவனுக்கு செய்ய முடியாது. அடிச்சுக்கிட்டே மூட்டையை தூக்கிக்கிட்டே இருந்தால் முடியாது. டக்கு டக்குன்னு டக்குன்னு இறங்கி விட்டு உட்காந்துருவான் பேசாம. அப்படி செய்வான். பொம்பளையை பொறுத்த வரைக்கும் ஒரு பூவை கோக்குற உட்காந்தா ஒரு நபரம் கோத்துக்கிட்டு இருப்பாங்க. பூ கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஆம்பளை ஒருத்தர் செய்ய முடியும். அவனால் தூக்கி போட்டு போயிடுவான். பூவை கட்டுறதா இருந்தால் நம்ம ஆச்சரியமாக உட்காந்து பார்ப்போம், எப்படி உட்காந்துக்கிட்டு இதை பொம்பளைக்கு செய்ய முடியுது. ஒவ்வொரு பூவாக எடுத்துக்குள்ள கஷ்டமான வேலை, அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம். ஒரு வெங்காயத்தை நறுக்கிறா இருந்தால் கூட அதை உரிச்சு அது மாதிரி ஆம்பளைகிட்ட கொடுத்த ஒரு வெங்காயத்தை உரிக்க சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு உரிக்க முடியாது. அவன் வந்து வெறுத்து போயிடுவான். அவங்க தான் அதனால ஆம்பளைகளை சமையல் பண்ணுவான்ல, தோலோடு தான் வெட்டி வெட்டி போடுவான். பார்த்துருக்கலாம் இல்லையா, கல்யாணத்துலாம் பார்த்துருக்கலாம் இல்லையா. இவனுக்கு அதெல்லாம் முடியாது. இந்த பொறுமையாக அப்படி இப்படி நோண்டி செய்கிற வேலையெல்லாம் சரியாக வராது. அப்போ இயற்கையாக நீங்கள் பார்க்கலாம், பெண்கள் வந்து நிறைய வேலை செய்வாங்க. சின்ன சின்ன வேலைகளாக சடையாமல் தொடர்ச்சியாக செய்வாங்க. ஹீட் ஆகாது. நிறைய எரிபொருள் செலவான ஹீட் ஆகும்ல, அது அதிகமான ஒரு 10 HP மோட்ரு வந்து சீக்கிரம் சூடாகி போயிடும். 4 HPயாக இருந்தால் தொட்டாலும் சூடாகாது. 4 மணி நேரம் ஓடினா கூட தொட்டு பார்த்தா அதில் எவ்வளோ சூடாகும், ஹீட் ஆகாது. அது ஓடிக்கிட்டே இருக்க மணி நேரம் ஒன்றும் பாதிக்காது. பெரிய அதிகமான வோல்டேஜ் எடுக்கக்கூடிய மோட்டராக இருக்குன்னு வைங்களேன், அதை போட்டோம்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே போட்டு புகஞ்சு போயிடும். ஹீட் ஆகி அது ஆகி வயறு சூடாகி எல்லாம் சூடாக அடிபட்டு போயிடும். அப்போ இந்த ஏசியை போட்டுகிட்டே இருந்தோம்னு சொல்லி அதிகமான செலவாகுதுன்னு வைங்க, வயறு புகஞ்சு போயிடுது. 0 வால்ட் வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எரிஞ்சால் கூட ஒன்றாகாது. ஒரு 0 வால்ட் பல்பை போட்டுறீங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பாதிக்காது. ஏன்? ஆனால் தொடர்ச்சியாக வேலை செஞ்சாலும் இப்படி அல்லாஹ் எப்படி படைக்கிறான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலைன்னு பின்னாடி அதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வேலைகள் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கும், ஆனால் லேசானதாக இருக்கும். இவனுடைய வேலை என்னவா இருக்கு, தொடர்ச்சியாக இவனுக்கு செய்யவே முடியாது. கடுமையான வேலையாக இருக்கும், பெரிய பெரிய வேலையாக இருக்கும், ஆனால் தொடர்ச்சியாக இவனுக்கு செய்ய முடியாது. பாருங்க, அவங்க வந்து அரைப்படி அரிசி ஆக்குவாங்க ஒரு நாளைக்கு வீட்டில். அல்ல ஒரு படி அரிசி என்ன செய்ய, 1 லிட்டர் அரிசி என்ன செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க. அதுக்கு காலையில் 11 மணிக்கு உட்காந்தாங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு உட்காந்தா 2 மணி வரைக்கும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் என்ன செய்வான், 2000 பேருக்கு கலரி வைப்பாங்க விருந்து, அப்படியே போட்டு தூக்கி போட்டு முட்டை அடைச்சி தள்ளிடுவான். இவன் ஆம்பளை சமைக்கிறான் பார்த்தீங்களா, பெரிய பெரிய வேலையை செய்வான். இந்த மாதிரி 2000 பேருக்கு இவன் சமைக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு சமைக்க முடியும். அதே மாதிரி அப்போ காய்கறினா ஒரு வாழைக்காயை கொடுத்து வெட்ட சொல்லுங்க, சீவ சொல்லுங்களாம் பார்ப்போம். அவங்க ஒரு வாழைக்காயை ஒரு நேரத்தில் ஒரு சீப்பு சீவிடுவான். வாழைக்காய் சீப்பு இருக்குல்ல, 20 15 இருக்கும்ல, அவளையும் சீவிடுவான். இவங்க ஒரு சீப்பு சீவமோ ஒரு தாரை சீவி முடிச்சிருவாங்க. ஆம்பளை நம்ம பார்க்குறோம் சமையலில் கலர்ப்ப இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பான். இப்படி வேகமான அவங்க செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக கரடு முரடாக செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட குறைவாக இருக்கிறது. நிர்வாகத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும். நிர்வாகத்துக்கு என்ன வேணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காருன்னு வைங்க, புல்தறிக்கு பயல் வானாது அவனை பயப்படுவானா, அவனை பார்த்தா ஒரு பயம் வரணுமா இல்லையா. ஆள் என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்ட சாட்டமாகவும் இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் அதில் ஒரு சக்தி இருக்கணும். அப்போ தான் பயப்படுவாங்க. இல்லைன்னா இந்த போலீஸ் அதிகாரியை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் கலெக்டருக்கு பயப்படுறதுனா எதுக்காக வேண்டி, அவனுக்காக பயப்படுறது இல்லை. சில அதிகாரிகள் இப்படி இருப்பான், அதுக்கு மக்கள் பயப்படுறாங்க, அது அவனுக்காக வேண்டிய பயப்படுறாங்க. அவனுக்கு பின்னாடி உள்ள அவன் கூப்பிட்டானா போலீஸ்லாம் ஓடி வந்துடுவான். அதனால சில பேருக்கு பயப்படுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இயற்கையாக ஒரு இது யார் மேலே தான் வரும், அதுக்கு தகுதியாக உள்ள ஒரு ஆள் இருந்தால் தான் நிர்வாக ஒரு இது வரும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, ஆம்பளை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவனா இருக்கட்டும், குடும்ப நிர்வாகம் ஆம்பளை கையில் இருக்கட்டும், இது மாதிரி பல காரணங்களை சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இருக்குது. இந்த இல்லற வாழ்க்கையில் கூட வந்து ஆண் கையில் தானே அந்த டிசைடிங் வைக்கிற அல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். இல்லற வாழ்க்கையில் இல்லறத்தில் ஈடுபடுறதா இருந்தால் ஒரு ஆம்பளைக்கு அந்த மாதிரியான உந்துதல் வராமல் அந்த இல்லறமே நடக்காது. பொம்பளை நினச்சா நடந்துடாது, ஆம்பளை நினச்சா தான் நடக்குங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கூட பந்தை எங்கிட்ட தள்ளி வச்சிருக்கிறான் அல்ல, ஆம்பளையின் பக்கம் தான் தள்ளி வச்சிருக்கிறான். அப்போ இதெல்லாம் டீப்பான விஷயங்கள். இப்படி ஒன்றையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் வேணும்னு எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறான். இந்த உலகம் ஒழுங்காக இயங்குவதாக இருந்தால் இவனை வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவனாக இவனை தான் கொடுக்கணும்.
அதுக்கு என்னென்னவெல்லாம் இவனுக்கு கூடுதலாக கொடுக்கணும் அதையெல்லாம் கூடுதலாக கொடுத்துருவோம். நிர்வகிக்க அவள் நிர்வாக பொறுப்பு இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுமையை கொடுக்க வேணாம், அதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய அமைப்பை படைச்சிருவோம்னு சொல்லி எல்லாம் அந்த ஹக்கீம் நுணுக்கமான ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் செய்கிறத கரெக்டாக ஒழுங்கா அவனை போல யார் படைக்க முடியாதுன்னு சொல்றானா இல்லையா? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அவனை மாதிரி படைக்கிற எவனுமே கிடையாது. அழகான அழகிய படைப்பாளன். அந்த அழகிய படைப்பாளன் இவ்வளவையும் பார்த்து எந்த விஞ்ஞானம் எத்தனை காலத்துக்கு பிறகு நீ வந்தாலும் சரி, இந்த புரட்சி பேசக்கூடிய இந்த காலத்திலான இதையும் கண்டுபிடிச்சு சொல்றான். பெண்ணுரிமை புரட்சி எல்லாம் அந்த கட்டுப்பாடே வேணாம், எல்லாம் சுதந்திரம்ங்கிற பேரில் எப்படி வேண்டாலும் போவோம்னு பேசக்கூடிய இந்த காலத்தில் தான் அறிவியலை கொண்டு எல்லாம் என்ன செய்யறான், அது தப்புடா, அப்படி இல்லை, ஆணு பெண்ணு அப்படி படைக்கப்படலை, ரெண்டு பேருக்கும் பல விதமான வேறுபாடுகள் இருக்குதுங்கிற நிரூபிச்சு காட்டுற அளவுக்கு இருக்கு அல்லாஹ்வுடைய செட்டப். அப்போ ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாமிய குடும்பவியலில் முதலாவது ரூல் விதி, ஆண் நிர்வாகம் பண்ணுவான். நிர்வாகம் பண்ணுவான்னா பெண்கள் ஆண்களுடைய அந்த ஆர்டருக்கு என்ன செய்யணும், சில விஷயங்கள்ல மசூரா பண்ணலாம், ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இதுதான் முடிவுன்னா சரின்னு இருந்தோம். பெண்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், அவங்களுடைய ஆலோசனைகளை சொல்லலாம், சரியான இன்னும் சொல்ல போனால் அந்த திறமை அவங்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம்பளைட்டு அதிகாரம் கொடுத்தாச்சுன்னு நீங்கள் போட்டு பயந்துடாதீங்க, நீங்கள் போட்டு அடிமைன்னு நினச்சிடாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல கூர்மையான ஆம்பளையே பொதுவாக கூர்மையாக தான் இருக்கிறான், அதுலேயே ரொம்ப கூர்மையாக இருப்பான்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட நீங்கள் இவ்வளோ பலவீனமாக இருந்து பிரட்டிடுவீங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. புகாரியில் 304வது ஹதீஸு, 1462வது ஹதீஸில் இருக்குது, அதுகபலில் உப்பிர் ரஜுலுல் ஹாசிமி மின் இஹ்தாக்குன்ன, உங்களை மாதிரி கூர்மையான ஒரு ஆம்பளையுடைய மூளையை கூட செயலிழக்க செய்யக்கூடியவர்களாக நான் யாரையும் பார்த்ததில்லை. அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் அவர்கள் நினைத்தார்களேயானால் அந்த ஆம்பளையே இவங்க சொல்றதை கேட்க வைக்க முடியும். அல்லாஹ் அந்த ஈர்ப்புத்தன்மைங்கிற ஒரு அந்த ஒரு பவரை கொடுத்துருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆஹா நம்ம இப்படி அடிமையாக இருக்கணுமோ, பயந்துகிட்டு இருக்கணுமோ, உரிமை பேசவோ கூடாதோ, எந்த உரிமை நமக்கு கிடையாதோ என்றெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஆம்பளைட்ட ஒரு பலவீனத்தை சேர்த்தா நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறான். அடிமை மாதிரி நடத்துற மாதிரி உங்களை படைச்சிடல, நீங்க அவனுக்கு தேவைங்கிற மாதிரி நல்லா படைச்சு வச்சிருக்கிறான். ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி கடையில் இருக்கான்னு வைங்களேன், அவனை முதலாளி என்ன வேணாலும் மிரட்டிடலாம். அப்படி பெண்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானா? படைக்கலாம். ஆணுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அதிகாரங்கனால போட்டு மிதிக்கலாம்னு நினைச்சுப்படாத, அதிகாரங்கிறதுனால அடக்குமுறை செய்யலாம் நினைச்சிடாத. அவ உனக்கு தேவை, ஒரேடி அதிகாரம் பண்ணிட இயலாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யட்டான்னு சொன்னா, இவனுடைய அந்த ஃபோர்ஸை குறைக்கிற அளவுக்கு, இவனுடைய வேகத்தை குறைக்கிற அளவுக்கு அவங்க விரும்பினார்களே, ஆனால் அவங்க விரும்புகிற அந்த கருத்தை இவன்கிட்ட திணிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சக்தி என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் பெண்கள் கையிலையும் கொடுத்துருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் பாருங்க. இதை பெண்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிறேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருத்தருமே நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் நிர்வாகம் இருக்கிறது, பெண்ணுக்கு நிர்வாகம் இல்லைன்னு கிடையாது, வேற நிர்வாகம் இருக்கிறது. அது குடும்பவியல் இன்னொரு விதியில் பின்னாடி சொல்லுவோம். அப்ப ஒவ்வொருவரும் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, ஒரு ஆம்பளை தன் குடும்பத்து விஷயத்துல நிர்வாகியாக இருக்கிறான். நிர்வாகியாக இருக்கிறான்டா என்ன, ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனுடைய நிர்வாகத்தின் கீழே உள்ளவர்கள் குறித்து அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். இப்பதான் ஆண்கள் மீது இஸ்லாம் சுமத்துகிற நிர்வாக பொறுப்பை தந்துட்டு, நிர்வாக பொறுப்புனா என்னன்னு விளங்குதா, உங்க கையில ஒரு பெண்ணை பிடிச்ச எல்லாம் தந்திருக்கிறான், அந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் உங்களுடைய கைப்பிடியில் எல்லாம் தந்திருக்கிறான். அவங்களுடைய இம்மையுடைய நன்மை, அவங்களுடைய மறுமையுடைய நன்மை, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய சுகதுக்கம் அனைத்தை பற்றியும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஆதிக்கம் செலுத்தி அடிமைத்தனம் பண்ணி உங்களை கொடுமைப்படுத்துவதற்கு இந்த பொறுப்பு தரல. நீங்க ஒரு ரஜுல் ராயின் ஃபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் ஒரு ஆம்பளை நிர்வகிப்பவனாக இருப்பான். இவன் எப்படி வேணா நிர்வகிச்சிட முடியாது. எப்படி நிர்வகிக்கணுமா, ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனுடைய நிர்வாக திறமையை பற்றி மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். அப்ப ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், நம்முடைய மனைவி நம்ம நிர்வகிக்கிற கடமை இருக்கிறது. இதுல ஏதாவது பிழை ஏற்பட்டால், ஏதாவது அநீதி ஏற்பட்டால், ஏதாவது கொடுமை ஏற்பட்டால், ஏதாவது மார்க்க முரணான விஷயம் நம்மிடமிருந்து நிகழ்ந்து பெண் மீது திணித்தால்
நம்மளை விட வலிமையா உள்ள ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் கொஸ்டின் உண்டு. எப்படி வணக்க வழிபாடுகளில் குறை செய்தால் அல்லாஹ் கேட்பானோ, எப்படி ஹராமான காரியங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ் கேட்பானோ, அந்த மாதிரி எதையும் கேட்பான். நீ உன் மனைவியை சரியான முறையில் நிர்வகித்தாயா? சரியான முறையில் நிர்வகிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள எல்லா கடமையும் செய்யணும். உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, இல்லறத்தில் ஈடுபடுவது, அவங்களுக்கு தேவையான சுதந்திரங்களை குறிக்கிறது, சந்தோஷம் எல்லாமே அந்த விஷயங்கள்ல எல்லாம் நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டியாங்கிறது அல்லாஹ் என்ன செய்வான். அதே இடத்துல அவங்க வந்து தப்பான வழியில போயிடாம, அவங்க சினிமா கூத்து கும்மாளம் அதில் ஈடுபட்டு போயிடாம, வணக்க வழிபாடுகளில் விட்டு புறக்கணிச்சிட்டு போகாம, இது எல்லாத்தையும் பார்த்து கண்காணிக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? ஆம்புல கையில் இருக்கிறது. குடும்பத்தில் என்ன மாதிரியான சீரழிவு ஏற்பட்டாலும் அதுக்கு பொறுப்பாளி குடும்பவியல் ஆம்பளை தான். ஆம்பளை தான் எல்லாம் கேட்பான். ஏன் நீ வந்து ஒழுங்கா உன் பிள்ளைய வளர்க்கல? ஏன் உன் பிள்ளைய ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணல? என்ன நடக்குதுன்னு நீ ஏன் பார்க்கல? வீட்டில் ஒரு கண்ணையை நீ வச்சுக்கிறல? இதான் நடந்த பிறகு வருதுல, அப்படி போச்சு எனக்கு தெரியல, இப்படி போச்சு, அதெல்லாம் பேசவே இயலாது. அது உன் கடமை. நீ வந்து என்ன செய்யணும்? மனைவி மக்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை வகையான முறையில் உனக்கு கண்காணிக்க இயலுமோ, இந்த நவீன காலத்தில் கேமரா போட்டு கண்காணிக்க முடிஞ்சா கூட கண்காணிச்சுக்க. கண்காணிப்புல வைத்து அவர்கள் இந்த துன்யாவிலையும் அவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும், மறுமையிலே அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும். அப்படித்தான் நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும். இந்த பொறுப்பு நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கு விளங்கிக்கணும். ஏன்னா மறுமையில் இது விசாரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 844, 2232, 2368 இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிர்வாகம்டா என்ன? ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம். அந்த கம்பெனியுடைய டியூட்டி நேரத்தில் வந்து வெளியே போகிறதா என்ன செய்யணும்? நம்மளா போயிட முடியுமா? ஒரு பாத்ரூம் போகிறாங்க நம்மளா போக முடியுமா? அதுக்கு மேலே சொல்லிட்டு போகணும். இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 மணி நேரம் அங்கே போயிட்டு வந்துடுறேன், இந்த இங்கே போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? யாராவது ஒரு ஆள் நிர்வாகி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள கேட்டு தான் சில விஷயங்களை, வீட்டுக்கு வெளியே போகிறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? கேட்டுட்டு போகணும். முதலாவது இந்த நிர்வாகத்தினுடைய அர்த்தத்தை விளங்கிக்கணும். பெண்கள் வந்து கணவன் இடத்துல என்ன செய்யணும்? கேட்டு விட்டு போகணும். எதுலையெல்லாம் கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வரணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டார்களே ஆனால் நீங்கள் வந்து மறுக்கக்கூடாது. இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, அவங்க கேட்கணுங்கிறது 1வது விஷயம். அவங்களா போயிடக்கூடாது. தொழுவூர் பள்ளிவாசல் தான், பயானு தான், நல்ல விஷயத்து தான் போகிறோம். இருந்தாலும் என்ன செய்யணும்? நான் அந்த பயானுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்துடுறேன், அல்லது தொழுகைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா? கேட்கணும்னு சொல்ல சொல்றாங்க. கேட்டால் நீங்கள் மறுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? பொம்பளைங்களே, நீங்களா உங்க புருஷன் கேட்காம நீங்களா போய்க்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு தானே போறீங்க, உங்க இஷ்டப்படி நடங்கன்னு இஸ்லாம். அப்ப அதுக்கு நிர்வாகத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னா. அப்படின்னா அதுக்கு பேர் நிர்வாகம் கிடையாது. நிர்வாகம் என்ன இருக்கணும்? அதுல ஒரு நிர்வாகிட்ட போய் இந்த சீட்ல உள்ள ஆள் எங்கன்னு கேட்டா நிர்வாகிக்கு பதில் சொல்ல தெரியணும். அதான் நிர்வாகம். ஒரு சீட்ல ஒரு ஆளை காணாம், மேனேஜர்கிட்ட போய் கேட்குறேன், எங்கப்பா அந்த சீட்டில் உள்ள 8ஆம் நம்பர் சீட்டில் உள்ள ஆளை காணாம, தெரியலேன்னு அவன் நிர்வாகியா? அவன் என்ன செய்யணும்? அவர் போயிருக்கா, டீ வாங்க போயிருக்கா, 10 நிமிஷம் வருவார்னு சொல்லணும். அவனுக்கு தெரிஞ்சு போனால் தான் அங்கே நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். தெரியல, எங்கே போனான்னு தெரியலையே, அப்போ நீ இறங்கு, வேற ஆள் வை அந்த இடத்துல, உனக்கு நிர்வாகம் அதான அர்த்தம் அதுக்கு. அப்போ அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, குடும்பத்தில் உன் மனைவி எங்கே இருக்காங்க? வீட்டில் இருக்கிறாங்க. உன் பிள்ளை எங்கே இருக்காங்க? வீட்டில் இருக்கிறாங்க. உனக்கு சொல்ல தெரியணும். உன் மனைவி எங்கே? தெரியலையே, அப்போ உனக்கு நிர்வாகம் இல்லை. நீ உனக்கு நிர்வாகம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? உன் மண்டாட்டி எங்கே பாட்டு கேட்டு யாரை கேட்டு வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு சொந்தக்கார ஒரு தாய் உங்க அம்மா வந்துருவாங்க, வெளியூர்ல வந்திருப்பாங்க, எங்க மண்டாட்டி எங்க? தெரியலம்மா. அப்போ உனக்கு நிர்வாகம் தெரியல. தெரியலன்னு சொல்லலாமா? அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணி இருக்குது? அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நிர்வாகம்னா ஒரு எந்த ஒரு கடையோ, ஒரு நிறுவனமோ, ஒரு கல்வி கூடமோ, வேறு எந்த ஒன்று ஒரு கவர்மெண்டோ நடக்கிறதா இருந்தால் அது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் குடும்பம் இருக்கணும். இந்த நிர்வாகங்கிறத விளங்காத வரைக்கும் அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. நிர்வாகம் இருந்தால் தான் அது குடும்பம் உண்டாக முடியும். அப்போ நீங்கள் ரசூல் என்ன செய்கிறாங்க? இதஸ்தஅதனக்கும் நிசாவுக்கும் பில்லைலி இலல் மஸ்ஜிதி ஃபஅதனு லஹுன்ன. பெண்கள் வந்து பள்ளிவாசல் போவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டார்களே ஆனால் நீங்கள் அனுமதி கொடுங்கள். இது புகாரியில் 865, இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2 மேட்டர் விளங்கிக்கொள்ளணும். என்ன விளங்கணும்? பெண்கள் போகிறது நல்ல காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு. புருஷன் இல்லையே, நம்ம போயிட்டு வந்துடுவோம், அவருக்கு தெரியாம போகுது சொல்லிட்டு போக வேண்டும். ஆனால் இவனுக்கு என்ன கடமை? உடனே ஒரு ஆம்பளைன்னு காட்டிடக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நீ அனுமதி கொடு. இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த மெசேஜ் வைக்கிறதுக்காகத்தான் இதை இஸ்லாம் சொல்லுதே தவிர இவனுக்கு தெரிஞ்சு நடக்கணும். நல்ல காரியம் தானே, போயிட்டு போறாள், உனக்கு என்ன தெரிஞ்சு நடக்கணும்னு இஸ்லாம் விரும்புதே தவிர
இவர் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்ட அனுமதி அவங்க கேட்கணும், நீ அனுமதி கொடுக்கணும். ரெண்டு கட்டளை இருக்கிறது. ஒரு ஆம்பளை என்ன செய்யணும், கேட்டவுடனே நல்லா போயிட்டு வாமான்றணும். நல்ல காரியம், இந்த காரியம் நல்லதான்னு பார்க்கணும். இதில் வந்து அவங்களுக்கு நல்லதா, தீனுக்கு நல்லதா, இது பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தக்கூடியதான்னு பாரு. ஒன்றுமே இல்லையா, நல்ல காரியம் தானே, கேடு இல்லையா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், அதெல்லாம் முடியாத, இதெல்லாம் தப்பு. ஏன் உனக்கும் உங்கள் அம்மா பார்க்குற மாதிரி அவளுக்கு அம்மா பார்க்க ஆசை இருக்காதா? ஒரு அம்மாவுக்கு செய்கிற கடமையெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. புருஷனுடைய கடமை என்ன, அவ கேட்கணுங்கிறது தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு தெரிஞ்சுதாப்பா நடக்கணும், நீ போட்டு இருக்கிற கூட, அதுக்கு பேர் அடிமைத்தான். அதான் ஆதிக்கம்ங்கிறான். அது இஸ்லாமே கண்டிச்சிருது. இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆணாதிக்கங்கிறாங்களே, அது இஸ்லாமே கண்டிச்சுப்படுது. அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வச்சிட முடியாது. கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், அனுமதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த இடத்துல அனுமதியை சொல்கிறாங்க, பர்மிஷன் வாங்குறது, கட்டுப்படுதல்னா இதுதான், நிர்வாகம்னா இதுதான். ஒரு சொந்தக்கார ஒரு ஆள் வீட்டுக்கெல்லாம் வர தகுதி உள்ள ஒரு ஆள்னு வைங்க, அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து புருஷன்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே வர்றேங்கிறாரு, வர சொல்லலாமா, என்னை பார்க்க வரணுங்கிறாங்க, எங்கள் அண்ணன் வர்றேன்னு இருக்காரு, எங்கள் பாப்பா வந்து 4 நாளைக்கு இருக்க வர்றேங்கிறாரு, நீங்கள் வாட்டு வாங்கன்றக்கூடாது. என்ன செய்யணும், அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா தஅதன்ன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி. அவனுடைய வீட்டில் ஒருத்தரை அனுமதிப்பதாக இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதிங்க. உங்களுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும், அந்த நிர்வாகம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதை கேட்கணும். யார் அந்த நிர்வாகத்தில் மெயின் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்களோ அதை கேட்கணும். இந்த ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்களேன், வெளியூர்லேருந்து ஒரு 4 நாள் தங்கணுங்கிறாரு, அவரை தங்கிட முடியுமா? திறந்து கிடந்தாலும் தங்கிக்க கூடாது. என்ன செய்யணும், அதுக்கு யார் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், தங்கிக்கலாமா, அவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க. கடைசியாக ஒரு ஆள் இருப்பார், யார் பொறுப்பாக அவர் என்ன செய்யணும், சரின்னு சொன்னவனா தங்கணும். அப்போ தான் இங்கே யார் தங்கி இருக்கிறா, என்ன இதில் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஆளை உங்கள் வீட்டுக்குள்ளே தங்க வைக்கிறதாக இருந்தால் அதை வந்து அனுமதி கேட்டுக்கிறங்க. அனுமதினா 2 விஷயம் இருக்குது. டெய்லி ஒன்னோடு கேட்டுட்டு இருக்குன்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஹோல்சேலாக மொத்தமாக கேட்டுக்கிறது இருக்கிறது. எதுக்கு, ஒவ்வொரு வக்து தொழுகையும் போய் கேட்க வேண்டியதில்லை. பள்ளியாசல் நான் அடிக்கடி போயிட்டு வந்துடலாமா, எல்லா வேலைக்கு நான் போகணும், எப்போனாலும் பள்ளியாசல்கிட்ட போகமாட்டான்னு அதான் அனுமதி. ஒவ்வொரு நாளும் போய் கேட்டுட்டு இருக்க அனுமதி அவசியம் கிடையாது. 30 நாளைக்கு ரமலானில் பயானுக்கு போயிட்டு வரலாமான்னு ஒரு நாள் கேட்குறீங்க, 30 நாளும் போய்க்க, அவ்வளோதான் அனுமதி. வழங்குதா? இதுக்கு என்ன செய்யறதில்ல, டெய்லி போய் கேட்கறது இல்லை. ஒரு நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, போக வேணான்னு அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு சொன்னார், என்ன செய்யணும், அது கேட்டுக்கொள்ளணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த உரிமைங்கிறது வந்து நிர்வாகம் என்பது அவனுக்கு தெரிந்து நடக்கணுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது தவிர விரும்புனா கொடுக்கறது, விரும்பாட்டி மறுக்கிறதுங்கிற மாதிரி நீ வச்சுக்கிறாத நல்ல விஷயங்களை அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து நோன்பு, கடமையான நோன்பு கண்டிப்பாக வச்சு அவனை, ரமலான் நோன்பு, ரமலான் இல்லாதனால ஒரு பொம்பளை நோன்பு வைக்கிறான்னு வைங்க, அப்போ கூட அங்கே நிர்வாக செட்டப் குறைஞ்சி போயிடும். நோன்பு வைக்கிறதா இருந்தால் புருஷன் வீட்டில் இருக்கும்போது, ஊரில் இருக்கும் பொழுது நோன்பு வைக்கிறதா இருந்தால் கணவன்ட்டு கேட்டுட்டு வை. ஏன், அந்த பகல் நேரத்தில் கூட அவன் தாம்பத்தியத்தை நாடக்கூடியவனாக இருப்பான், வெளியூர்லேருந்து வருவான், அல்லது ஏதோ ஒரு எண்ணத்தில் இருப்பான். நீங்கள் நான் நோம்பாளியாக இருக்கிறேன்டா, அது சரியா வராதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா யஹில், இந்த நிர்வாகம் எப்படிலாம் இருக்குன்னு பாரு, இது கூட கேட்க சொல்றாங்க. லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தசூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி. கணவன் உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரமலான் அல்லாத கடமை இல்லாத நோன்பு வைப்பதாக இருந்தால், சும்மா சுன்னத்தான நோன்பு, நம்மளா ஒரு நபிலான நோன்பு வைக்கிறோம்னு வைங்களேன், அப்படி வைப்பதாக இருந்தால் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். எதுக்காக வேண்டிய இந்த நோன்புக்கு பர்மிஷன் வாங்க சொல்லுது, குடும்பத்தினுடைய முக்கியமான இது என்ன, சந்தோஷமா 2 பேர் இருப்பது. இவன் நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட, ஒரு பலவிதமான கனவோட இருப்பான். அது மாதிரி நினைச்சு நான் நோம்பாளி நினைக்க சொன்னா சரியா வருமா, சரியா வராது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த குடும்பம் வந்து என்ன செய்யணும், கேட்டு நீங்க செய்யுங்க, அது பர்மிஷன் வாங்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 5195வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப கிராக்கி பண்ணக்கூடாது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்புளைண்டா என்ன, பெண்ணுண்டா என்னன்னு விளங்கி கொள்ள வேண்டும். ஆம்பளை என்று சொன்னால் அவனுக்கு வந்து நினைச்ச நேரத்துலலாம் சந்தோஷமாக இருக்க இயலாது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் நினைச்ச நேரத்துலலாம் அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க, அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, இந்த மாதிரி எண்ணமே அவனுக்கு வராது. இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு வராது. அல்ல ஏதாவது ஒரு மிரட்டலோ ஒரு எச்சரிக்கை, அவனை கொலை பண்ணிடுவோன்ற ஒருத்தர் மிரட்டிருக்கான்னு வைங்க, அதையே நினச்சிட்டு இருக்கான், அப்படி அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவனுக்கு வராது. அல்லது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதில் ஒரு அட்டன் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குன்னு வைங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது போய் என்ன ஒன்றும் வராது.
வேற ஒன்றில் வந்து ஒரு ஆண்களுடைய கவனம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதுல வந்து அவங்க லைக் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அவங்க வந்து ஒரு என்னைக்கு அவன் வந்து ஃப்ரீயா இருக்கிறானோ அந்த நேரத்தை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அவன் வந்து என்ன செய்யறான், ஒரு சந்தோஷமா இருப்பதற்காக மனைவிட்ட சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நேற்று நீங்க அப்படி செஞ்சீங்களே அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. நேற்று அவன் வேணான்னு கூட சொல்லியிருப்பான். ஒழுங்கா நேற்று வந்து என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இந்த மாதிரியான படுத்தும் கூட சொல்லியிருப்பான். அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் இருந்தால் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறன்னு, ஆம்பளை வந்து அவனுக்கு இந்த மனசு மூளையில வேற வேற பஞ்சாயத்து இல்லாட்டி தான் இதை விரும்புவான். விரும்பினா தான் அவனால் சந்தோஷமா இருக்க முடியும். இதை வந்து அதிகமான பெண்கள் விளங்குறது இல்லை. இது யதார்த்தத்தை என்ன விளங்கிக்கிறன்னு, ஆம்பளைகிட்ட இப்படித்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது, தூங்குறதுல கூடங்க ஒரு பொம்பளை படுத்தவனும் தூங்கிடுவாங்க. ஆம்பளைக்கு தூங்க முடியுதா? ஓட்டு மலையை பார்த்துட்டே இருப்பான். 5 நிமிஷம் தூங்கிட்டு கூட 5 நிமிஷம் கூட அவங்களுக்கு தூங்க முடியும். பெண்களுக்கு 5 நிமிஷம் தூங்குவாங்க, கதவை போய் திறப்பாங்க, மறுபடியும் வந்தோன்னு தூங்கிடுவாங்க. நமக்கு தூக்கம் அந்த ஸ்டார்ட் ஆகி வந்து தூக்கம் வர்றது 1 மணி நேரம் எடுக்கும். ஆம்பளைக்கு என்ன செய்யும், அதிகமான ஆண்களுக்கு ரொம்ப சோர்ந்து போனால் படுத்தவனும் தூங்கிடுவான். இயல்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா படுத்தவனும் தூங்குறது அதெல்லாம் ஆம்பளைக்கு வராது. ரொம்ப நேரம் தூங்குனா தான் அவனுக்கு பிடிக்கும். தூங்கும்போது எழுப்புனா கோவம் வரும். இந்த பொம்பளைகளுக்கு என்ன செய்யும், அது மாதிரி இருக்க குழந்தை அழுவுமா அப்படி பழகிட்டாங்களா, அப்படி இயல்பாக வைக்கப்பட்டிருக்கிறதா 2 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். 2 நிமிஷம் தூங்குவாங்க, எந்திரிச்சிக்கிடுவாங்க, மறுபடியும் என்ன படுத்தா நினைச்சா தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்படி ஆம்பளை கிடையாது. எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு பாரதூரமான விஷயம் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு தூங்கிட முடியும். 99% பொம்பளைக்கு என்ன செய்ய முடியும், இரவுல தூங்கிடுவாங்க. இந்த மனநோயாளிகளா இருந்தாலே தவிர எவ்வளவு பெரிய புருஷனை திட்டட்டும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. சாவு வீட்டில் மூத்தான வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை தூங்க மாட்டாங்க, பொம்பளை அவ்வளோ ஒப்பாரி வைக்குவாங்க. ஆனால் அழகா படுத்து தூங்கிடுவாங்க. ஒப்பாரியெல்லாம் வச்சுப்புட்டு ஊரையை அழுது கூட்டிப்புட்டு அவர்களால் தூங்க முடியும். ஆம்பளைக்கு என்ன செய்ய முடியாது, இப்படி உட்காந்துட்டே இருப்பான், அப்படி ஃபீலிங்காகவே இருக்கும். அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டாங்கன்னு இப்படி நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அழுவ தெரியாது அவனுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரேடியாக கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. ஏதோ என் வாழ்க்கை இழந்த மாதிரி அப்படி காட்டிட்டு என்ன செய்வாங்க, அவர் பார்த்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்க, வேணுண்டவங்க செய்கிறது இல்லை. அந்த அப்படித்தான் நல்லா படைச்சிருக்க. இது எல்லாமே எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் யாரையும் குறை சொல்றதுக்கு சொல்றது இல்லை. அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். அவங்க அப்படி தூங்குறது குறை கிடையாது. அவங்க உடம்பு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவனுடைய உடம்பு அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ ஆணுண்டா இப்படித்தான் இருப்பான், பெண்ணுண்டா இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறாட்டி எப்படி குடும்ப வாழ்க்கை நடக்கும். அதனால வந்து பெண்கள் எப்போதுமே என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், ஆண் சந்தோஷமாக எப்போ விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் இல்லறம் கிடைக்கும். இதான் வாழ்க்கை. இது ஒன்றை வழங்கிட்டா போதும். இல்லற வாழ்க்கை இல்லற சந்தோஷம் எப்போ தான் கிடைக்கும், ஆம்பளை வந்து அவன் சந்தோஷமா எப்போ நாடுகிறானோ அப்போதான் கிடைக்கும். அந்த நாடுவதற்கு ஏற்றவாறு சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். அது பின்னாடி அடுத்தடுத்த இதுகளை பின்னாடி சொல்லுவோம். அவனை நாட வைக்குவதும் அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வதும் உங்கள் கையில் இருக்கே தவிர அவன் நாடுனா தான் நடக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ரா. எல்லாத்தையும் இஸ்லாம் பேச, இதுதான் ஆபாசம் நினைச்சிடக்கூடாது. என்ன இப்படிலாம் பேசுறாங்கன்னு. இஸ்லாம் எல்லாத்தையும் அப்படி தான் பேசும். என்ன அல்லாஹ் தான் ஆம்பளை படைச்சிருக்கிறான். கல்யாணத்தை கல்யாணம் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா கல்யாணம் ஏன் பண்றீங்க, இப்போ அதை பற்றி இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஊரை கூடி உட்காந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்த்து விட்றீங்கள, எதுக்கு சேர்த்து விட்றீங்க? அதான விஷயம். அப்போ அதெல்லாம் இதெல்லாம் தப்பானது கிடையாது. இது எல்லாத்தையும் இஸ்லாம் அதனால இந்த இந்த சிஸ்டம் ஒழுங்காக இருக்குது. இஸ்லாமிய சிஸ்டம் ஒழுங்காக இருக்கிற காரணம் என்ன, பேச வேண்டிய எல்லாத்தையும் உடைச்சி பேசத்தான் வேணும். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு. ஒரு கணவன் வந்து மனைவியை அழைக்கிறான் சூசகமாக அதை அப்படி தான் சொல்லுவாங்க. அழைப்பான் இலா ஃபிராஷிஹி. அவன் வந்து தன்னுடைய அறைக்கு அழைத்தானையானால் ஃபஅபத்தவள் மறுத்து ஃபபாத்த கல்பான அலைகா. இதனால அவன் வந்து ரொம்ப கோபமா, இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு மாட்டேன்ட்டால அப்படின்ட்டு அவன் அந்த இரவை கழிப்பானையானால் லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிக. விடிகிற வரைக்கும் மலக்குகள் வானவர்கள் அவளை சபித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு அப்படித்தானே இறைவன் படைத்திருக்கிறான். அவன் வந்து 2 நாள் என்ன காவலையில் சும்மா இருந்திருப்பான். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வரும். அந்த இதான் யதார்த்தன்னு புரிஞ்சுக்கிறாம நீ அதுக்கு ஒத்துழைக்கல என்று சொன்னால் விடிகிற வரைக்கும் மலக்குகள் உன்னை சபித்து கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பவியலுடைய முக்கியமான குடும்பம் ஒழுங்காக போவதற்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பி யதிஹி. என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் அவன் கையில் தான் இருக்கிறது. என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறது அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மாமின் ரஜுலின் எதுவு இம்ராத்தஹு இலா ஃபிராஷியா.
எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக இருப்பதற்கு அழைத்து தபாலேகி அவள் அதற்கு இணங்காமல் மறுத்து விட்டாளேயானால் இல்லா காணல்லதி ஃபிஸ்ஸமாயி சாஹிதா வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் இருக்கிறான அவன் அவள் மேல கோபமாகவே ஆகிவிடுவான். ஹத்தா எர்லா அன்ஹா அவன் கணவன் அவளை திருப்தி அடைகிற வரைக்கும் வானத்தில் உள்ள இறைவன் அவள் மீது கோபப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண் நிர்வாகம் பண்றான், அந்த நிர்வாகத்தில் முக்கியமான நிர்வாகம் என்ன? இல்லற சுகம், இல்லற சந்தோஷம், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பது. இந்த விஷயத்துல பெண்கள் அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்க கூடாது, அவங்களுடைய உடற்கூறு மாதிரி ஆணுடைய உடற்கூரை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி விளங்கி கொண்டார்களே ஆனால் நிறைய அவங்க இழக்கவே மாட்டார்கள். நிறைய சந்தோஷங்களை இழந்துடுறாங்க நிறைய பேர். இது புரிந்து கொள்ளாம ஆம்புலண்டா என்ன பொம்புலண்டா விளங்காம இழந்து விடுகிறார்கள். அதனால நோன்பு கூட அப்படி தான் சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்கிறது காரணமே இதை நீங்க புரிஞ்சு குடும்ப வாழ்க்கையில இதை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல் என்றதுலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஆண் நிர்வாகி தானே, நிர்வாகிங்கிற முறையில் அவன் என்ன பண்றான்? உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறான். அவனுடைய வயிற்றுக்கு மட்டுமா இருந்தால் அவ்வளோ உழைக்க தேவையில்லை. ஒரு ஆம்பளை இந்த குடும்பம்ங்கிற ஒரு சுமை இல்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு மேலே சுதந்திரமானவன் யாருமே கிடையாது. ஏன்? நம்ம ஒரு ஜான் வயதுக்கு எவ்வளோ நமக்கு வேணும்? ஒரு ஜான் வயிறு ஒரு ஆம்பளைக்கு குடும்பமே இல்லாமல் இருக்கிறோன்னு வைங்க, நம்ம எவ்வளோ வேணும்? நமக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட ஒரு 100 ரூபா இருந்தால் போதும். 100 ரூபாய்க்கு 3 வேளை அழகாக என்ன செய்யலாம்? ஒரு சாப்பிடலாம். ஒரு 3000 ரூபா ஒரு மாதத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதி 100 ரூபா இந்த சிட்டியில் தான். ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னா 30 ரூபா கூட போதும். ஒரு நாளைக்கு 30 ரூபா இருந்தால் என்ன செய்யலாம்? 3 வேளை நல்லா சாப்பிட்ற முடியும் கிராமமாக இருந்தால். அப்போ ஒரு ஆம்பளை அவனுடைய தேவைக்கு மட்டும் வாழ நினைத்தான்னு சொன்னால் அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில் வாழ்ந்துட முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? அவன் இந்த குடும்பம்ங்கிற ஒரு பொறுப்பை சுமந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவன் 3000 ரூபா போதும்னாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறான். நிறைய சம்பாதிக்கணும். பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்குறதுக்கு மட்டுமா இது ஆசைப்படுறான்? சோறு கொடுக்குறதுக்குன்னு இன்னொரு 3000 ரூபா போதும். இவனுக்கு 3000 ரூபா போதும்னு சொன்னால் அவளுக்கு சேர்த்து ஒரு 3000 ரூபா போதும். ஆனால் இவன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்? நான் பொண்டாட்டிக்கு நகையை பூட்டி அழகு பார்க்கணும், பீரோ நிறைய அடுக்கணும், வாஷிங் மிஷின் வாங்கி கேட்டால் அதை வாங்கி கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும், டிவி ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கணும், கட்டில் வாங்கி கொடுக்கணும், மெத்து வாங்கி கொடுக்கணும், மாடி ஒரு 2 வீடு கட்டணும், 3 வீடு வேணும், இப்படின்னு என்னென்ன வேணுமோ இப்படி கனவு. அல்லாஹ் ஆம்பளை இப்படி ஆக்கி வச்சு என்ன செஞ்சான்? நீ போய் எல்லாம் செலவு பண்ணுற, கஷ்டப்படுறா, அவாட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கட்டேன், நீ போய் தேடு, பொருளாதார தேடு, உழைச்சிட்டு வா, சம்பாரிச்சிட்டு வா, நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவைக்கும் மேலே இப்படிலாம் கொடுக்குறான். அப்போ இதை என்ன செய்யணும்? பெண்கள் இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு சும்மா ஒன்றும் கொடுத்துடல. ஒன்று அந்த ஃபிசிக்கல் உடம்புல அந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிற காரணத்தினாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அம்சம் என்ன? அவனை உங்களுக்காக உழைத்து போடக்கூடியவனாகவே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் சொல்லாட்டாலும் படைக்கிறான். இந்த கல்யாணம் பண்ண முந்தி தருதலையாக சுற்றினவன்லாம் கல்யாணம் பண்ணவனு ஒரு டைப்பாக வந்துடுறான். கால் கட்டு போடுங்கன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு. ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக வந்துடும். என்ன கால் கட்டினா என்ன அர்த்தம்? எல்லா விதமான கெட்ட செயலையும் விட்டு போடுறான். அப்படி அவன் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடறான். அது நண்பர்களோட போய்கிட்டு தின்னுட்டு ஊதாரியாக தெரிஞ்சவங்களாம் என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணவன அம்மாடி நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பிள்ளை, நமக்கு ஒரு பொண்டாட்டி, நமக்கு ஒரு சொத்து, அப்படி வந்துடுதுல. இப்படியான ஒரு கனவுகள் அவனை இதுவான செய்கிறது. இது என்னதுனால வருது என்னமோ தெரியல. அல்லாஹ் அப்படி அவனை ஆக்கி வச்சிடறான். ஏன்னா இதுல இருந்து ஒரு லாஜிக் வர மாட்டேங்குது. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு பகுத்தறிவா சிந்திச்சா ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் அப்படி ஆக்குறான். பகுத்தறிவெல்லாம் தோல்வியறையை செய்து உன் மேலே இந்த பொறுப்பை சுமத்தப்பட்டிருக்கணும். பெண்கள் என்ன வழங்கனே? நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாமல் உள்ளதிலே கஷ்டம் சாப்பாட்டுக்காக அலையிறது தான். இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளி உலகத்தில் ஒரு ஆம்பளை என்னென்னலாம் பண்ணுறான் பெண்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? ரூபாய் கொண்டாந்து கொட்டுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கஸ்டமரை டீல் பண்ணும்போதே பெரிய டென்ஷன் ஆகும். 5 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற கம்பெனி கையில் கேட்பானுவோம். இவனுக்கு மண்டை காயும் வருங்களா? அதில் இருக்கா இல்லை? ஒரு வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு வியாபாரம், சின்ன ஒரு டீலிங் பண்ணுறது அவ்வளோ பிரச்சனையாயிரும். வாங்கின கடனை கொடுக்காட்டி அவனுக்கு இவனுக்கு வர சண்டை, இவன் கொடுத்த கடனை ஒருத்தன் தரலன்னு அவனுக்கு உள்ள சண்டை. சேல் டாக்ஸுக்காரன் வருவான், இன்கம் டாக்ஸ் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், அது மாதிரி லஞ்சம் வாங்குற வருவான், அரசியல்வாதி கட்சிக்கு நன்கூட கேட்டு வருவான். அது மாதிரி பலவிதமான ஒரு மேட்டர்களையும் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் ஒரு சந்தோஷமாக வீட்டில் போன மனைவி நுழை சிரிக்கணும் அப்படிலாம் நினச்சி வருவான்ல. இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையாகவும் ஒரு ஆம்பளை அனுபவிக்கிறான். ஆனால் பெண்கள் எந்த இடத்துல தோத்துடுறாங்கன்னா, எந்த இடத்துல நாசமாக்கிறாங்கன்னு கேட்டால், வீட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் தெரியறது இல்லை. ஏதோ பணம் காய்ச்சி மரம் காய்க்கிற மரத்தில் பணம் காய்க்கிற மாதிரியும் அதை அவன் பறிச்சுட்டு வர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கூட நகையை வாங்கி தர்றான், வீடு வாங்கி தர்றான், அது வாங்கி தர்றான்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கிறது என்பதை பெண்கள் என்ன செய்யறதில்ல, விளங்குறது இல்லை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரஐத்து அக்ஸர் அஹ்லிஹா நிசா, நரகத்தில் நான் அதிகமாக பெண்களை பார்த்தேன்.
ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நல்லவன் இருக்கும் கெட்டவன் இருக்கிறோம், சமமாக தானே நரகத்தில் இருக்கணும். ஆம்பளை எவ்வளோ நல்லவன் இருக்கிறானோ அதே மாதிரி பொம்பளை எவ்வளோ நல்லவன் இருப்பாங்க, ஆம்பளையில் எவ்வளோ கெட்டவன் இருக்கிறானோ அது மாதிரி பொம்பளையிலையும் கெட்டவங்க இருப்பாங்க. அப்போ ஆம்பளையில் 100 பேர் 100க்கு 10 பேர் நரகத்துக்கு போனான்னு சொன்னால் பொம்பளையிலையும் 100க்கு 10 பேர் தானே போகணும் சராசரியா. அப்படி போகாமல் இந்த மாதிரி தப்புகளுக்காக வேண்டி சராசரியாக நரகத்துக்கு போனாலும் இந்த பொம்பளைங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகமான பேர் நரகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள்லாம் அவங்களுக்கு புரியலை. லிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் பொம்பளை மட்டும் எதுக்கு நரகத்தில் அதிகமாக இருக்கணும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க பி குஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நிராகரிக்கிறன்னு நம்ம என்ன விளங்கிடுவோம்? அல்லாஹ்வை நிராகரிக்கிறன்னு விளங்கிடுவோம். அப்படித்தானே வரும். சஹாபாக்களும் சந்தேகப்பட்டு கேட்குறாங்க யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா நிராகரிக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வையா நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கா நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா இல்லை, அல்லாஹ்வுக்கு கரெக்டாக நடந்துடுறாங்க, அது தப்பு கிடையாது. யக்ஃபுர்னல் அஷீர, புருஷனை நிராகரிக்கிறார்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள், கணவனுக்கு அவர்கள் நன்றியோடு நடக்கல பாருங்க, இது அவர்களை எங்க கொண்டு சேர்க்குது என்று சொன்னால் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, லவ், அழகா சொல்றாங்க புரியுற மாதிரி, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹரகுல்லஹு, காலமெல்லாம் ஒருத்திக்கு உன் மனைவிக்கு நீ உபகாரமா செய்து கொண்டே இருக்கிறாய், காலமெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அப்புறம் சும்மா ரஅத்து மின்க செய்யா, இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது உன்ட்டு ஒரே ஒரு குறையை கண்டுவிட்டால், ஒரே ஒரு நாள் கேட்டதை கொடுக்கல, போன மாதம் நக்லஸ் வாங்கி கொடுத்த, இந்த மாதம் வளையல் வாங்கி கொடுத்த, நேற்று வந்து மோதிரம் வாங்கி கேட்ட கொடுக்கல, இப்போ கொடுக்கல இல்லை, இவன் என்ன நினைக்கணும், நெக்லஸ்லாம் வாங்கி தந்தார், இருக்க போய் தரத்தானே செஞ்சார், வளையல் கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, பட்டுப்புடவை கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, இன்னைக்கு ஒரு மோதிரம் சின்ன ஒரு பொருள் கேட்குறோம், இல்லைன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையோ அவர் நிலை பாவம் என்னவா இருக்கோ இப்படின்னு எடுத்துக்கொண்டால் நரகத்துக்கு போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காலமெல்லாம் நீ நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கணவனாக இருந்து சும்மா ராத்து மின்க செய்யா, உங்ககிட்ட ஒரு மைனஸ் அவள் கண்டு விட்டாலேயானால் காலத்து மாறாய்த்து மின்க ஹைரன் கத்து, ஒரு காலத்துலையும் உன்கிட்ட ஒரு நல்லதே எனக்கு கிடைக்கலன்றவா, ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை தான். என்னவாயிரும், இந்த யாவ சக்தி கூட இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது, கெட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் யாவ சக்தி லிஸ்ட் போடுறீங்கள, அப்போ இதுக்கு என்ன செய்யணும், யாவ சக்தி வேலை செய்யணும்ல, என்ன செய்யணும், அப்படி பழசையெல்லாம் எடுத்து போட்டு, ஆமாம் நீங்கள் மோதிரம் இல்லாட்டி பரவாயில்ல எவ்வளோ தந்திருக்கிறிய, அதை மட்டும் என்ன செய்ய உல்ட்டா வாய்க்கிறது, என்ன செஞ்சிடறா வேணும்னு செய்கிறது. அவளுக்கு தெரிந்து கொண்டு கணவன் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறான், நம்ம எப்படி வரும்போது எப்படி இருந்தோம், இப்போ இந்த கணவனால் நம்ம என்னென்னலாம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளோ அவனுடைய உழைப்பு பூரா நமக்கு தானே, தகப்பனார் கூட மகளுக்கு அம்மட்டையும் தரப்போறாரு, தரமாட்டார், புருஷன் தான் பொண்டாட்டி அம்மட்டையும் தர்றான். ஒரு தகப்பன் வந்து மகளுக்கு ஒரு லிமிட்டு தான், கல்யாணம் பண்ணி அதோட முடிஞ்சு வச்சுக்காத, கல்யாணம் பண்ணி 18 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அவ்வளோதான் அவளுக்கு செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் இவன் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எவ்வளவு உதவி செஞ்சாலும் பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு முடியலைன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரத்தினால முடியாமல் இருக்கலாம், அல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அது முடியாமல் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இப்போ பள்ளியாசலுக்கு போகிறான்னு கேட்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் போவாதுன்றான், என்னமோ ஒரு காரணம்னு சொல்லியிருப்பான், பெசமாக இருந்துக்கிற வேண்டிய இன்னைக்கு உடனே உங்களுக்கு இதே வேலை போச்சு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் செய்ய அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக அப்படி ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக என்ன பதில் வரணும், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெண்கள்கிட்ட இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபி பெண்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு உள்ள பெண்கள் வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு இவ்வளவு நாகரிகங்கள் வந்துட்டா கூட இந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் என்ன செய்யலை, இன்னைக்கு வரைக்கும் மாறலை. அப்படி இது மாதிரி வந்துடக்கூடாதுன்னா இதை நீங்கள் கவனம் நன்றியோடு எடுத்து பார்க்கணுங்க. ஆம்பளைக்கு நிர்வாகமே எது கொடுத்துருக்குது, அவன் பொருளாதாரத்தை செலவழிக்கிறனால கொடுத்துருக்குது, அவன் அவ்வளோ சிரமப்படுறான், நம்ம அது என்ன செய்யணும், அனுசரித்து இருக்கணும். ஒரு நாளைக்கு கூட தருவான், ஒரு நாளைக்கு குறைய தருவான், ஒரு நாளைக்கு தராம கூட இருப்பான், எப்படிங்கிற ஒரு பேசிக்கை புரிந்து கொள்ளணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 1052வது ஹதீஸாக இருக்கிறது. இப்போ இந்த பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்ற உடனே நம்ம இன்னொரு அம்சத்தை விளைவிக்கணும். நம்ம நிர்வகித்தாலும் பெண்கள்கிட்ட நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளணும், அவங்கள வந்து நல்ல நண்பராக நம்ம எடுத்துக்கொள்ளணும், அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்களில் வந்து அவங்களுடைய ஆலோசனைகளில் பயன் இருக்கும் என்பதை விளங்கித்தான் ஒரு ஆம்பளை நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளலாம், அவங்க ஆலோசனைகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கும், பெண்கள் எந்த விஷயத்தில் புருஷனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லலாம், எந்த இடத்துல அவங்க ஏற்று பேசலாம், எந்த இடத்துல அதுக்கெல்லாம் ரைட் இருக்கிறது.
பெண்கள் வந்து ஏற்று பேசுறது கூட சில இடங்கள்ல என்ன இருக்கு, ரைட் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த குடும்ப விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.